இந்த வாய்ப்பு என்கிட்ட வந்தது. இது ஒரு பகுதி நேரமாக எடுத்துக்கிட்டேன். பகுதி நேரமாக எடுத்து எனக்கு என்ன கிடச்சிதுங்கிறத முதல்ல காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி முடிவு எடுத்தேன் என்னங்கிறத உங்களோட பேசலாம். ஓகேங்களா? அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பகுதி நேரத்தில் இதை எடுத்தேன். ஏன்னா ஒரு அரசுத்துறை நிறுவனத்தில் இருந்ததுனால அதனால் இது என்னுடைய தேர்தல் எடுத்துக்கல. எங்கள் அப்பா பேர் ஆர் ஜெயலட்சுமி அவங்க பேர் கூட எடுத்தேன். எப்போன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் தேதி செப்டம்பர் 2009. என்னுடைய முதல் மாத வருமானம் இப்படி தான் வந்தது. கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. 1,50,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு 1000 ரூபா சம்பாதிச்சு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஜலட்டாவும் கிண்டல்களும் நெய்யாண்டிகளும் இதெல்லாம் வரும். சரிங்களா? அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஏன் கவலைப்படலைன்னா அதுவும் உங்களுக்கு பின்னாடி விலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 1219 புதுதானே நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே யோகிச்சு பாருங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்துருக்கலாம். ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. ஏதோ வாயிலும் சொல்லல, ஏதோ ஸ்டேட்மெண்ட் காமிக்கல. ஒரு அரசாங்கம் முத்திரையிட்ட ஸ்டேட்மெண்ட் 2020-21 வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் எனக்கு எவ்வளவு பணம் ஒவ்வொரு மாதமும் அந்த வருடம் கொடுத்துருக்காங்க, அந்த வருமானத்தில் எவ்வளவு டேக்ஸ் பிடிச்சாங்க, அந்த பிடிச்ச டேக்ஸை எவ்வளவு கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. தெரியுதுங்களா? முதல்ல ஞாபகம் வருதா? 2020-21 என்ன வருஷம்? வருமானம் 0 ஆன வருஷம். அப்போ 2,34,00,000னா வெஸ்டீஜோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதை அந்த ஒரு வருடம் தான் வந்து நினைக்க போறீங்க. அது பாருங்க, அந்த வருடம் 2009-10 போன வருடம் 2024-25 வரை கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்க. 2009-10 2 லட்சம் சம்பாதிச்சிருந்தேன். அப்புறம் அது 14 லட்சம் ஆச்சு. அப்புறம் 35 லட்சம் ஆச்சு. அப்புறம் 75 லட்சம் ஆச்சு. 7 படிப்படியாக போன வருடம் வரைக்கும் நான் கணக்கு பண்ணேன். இந்த வருடம் கணக்கு பண்ணல. போன வருடம் வரைக்கும் கணக்கு பண்ணது 20,70,00,000. இதான் பார்த்துட்டு இருக்கீங்க, கை தட்டுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க முடியல. இது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்பு மூலியமா வந்து இந்த 18 ஆண்டுகளில் 9 கார்கள், ஒரு கார் இல்லை 9 கார்கள், அதில் 2 கார் மர்சிடிஸ் பென்ஸ், வீட்டில் 3 கார்கள் இன்று கொண்டிருக்கிறோம். இதையும் தாண்டி இந்த 18 ஆண்டுல 18 முறை இல்லை, இது காமிக்கிறது 22 முறை, ஆனால் ஆக்சுவலாக 24 முறை இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு பறந்து போய் 35 நாடுகளை பார்க்கிறது. இந்த மாதிரி நாடெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 35 நாடுகள் எத்தனை கோடீஸ்வரர் போய் பார்த்துருப்பாங்க ஒரு யோசிச்சு. இதுக்கும் மேல கோடிட்டு சொல்றேன். சென்னையில் திருப்பி சொல்றேன், சென்னையில் வளர்ந்து வரக்கூடிய சென்னையில் ஐடி பகுதியில் ஒரு 4 கோடி ரூபாய் பெருமானமான ஒரு வில்லாவில் தான் நீங்கள் வாங்கணும். 40 ஏக்கர்ல 650 வில்லாக்கள் இருக்கிறதுல உள்ள அந்த வில்லா கம்யூனிட்டி நுழைஞ்ச உடனே 4வது வீடு பிரீமியம் லொக்காலிட்டி. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? என்ன யோசிச்சீங்க? என்ன பாருங்க. இதோட எனக்கு ரொம்ப மெய்சில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இல்லை, 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, நம்ம குழுவில் இன்னைக்கு 10,000 பேர் இருக்காங்க. சாதாரண 5,000 பேர் ஆரம்பிச்சு மாதம் 13 லட்சம் மணிக்கு சம்பாதிக்கிறது. நான் பிஹெச்சில் இருந்து 1.5 லட்சம் சம்பாதிச்சு எத்தனை பேரை வாழ வச்சுக்க முடியும் யோசிக்கிறேன். இன்னைக்கு 450 பேர்கள் காரில் போயிருக்காங்க. ஒரு 2 நாட்கள் முன்னாடி தான் பெரம்பலூர் கார் எடுத்தார். இன்னொரு 5-6 நாளில் நாமக்கல்லூருக்கு கார் எடுக்க போகிறாரு. மாதத்துக்கு 2 பேர் நம்ம ஊரில் கார் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 450 பேரில் ஒரு 10 நண்பர்கள், 10 குடும்பங்கள் கோடீஸ்வரர்கள்
பயணம் பண்ணக்கூடிய ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ்லையோ அல்லது ஒரு பிஎம்டபிள்யூலையோ ஒரு ஆடி கார்லையோ பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவாக உலக தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு கௌரவ டாக்டர் தமிழ்நாட்டுடைய கவர்னராக டாக்டர் ரோசே அவர்கள் கவர்னராக இருக்கும்போது பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை எனக்கு கொடுத்தாரு. அவர்களுடைய மூலியமாக வைரமுத்து கைது அவார்டு கொடுத்தாங்க. நிறைய நேர்காணல்கள் நெட் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற சேனல் மூலியமாக ஒரு நேர்காணல், பிகை நியூஸ் அப்படிங்கிற சேனல் மூலியமாக ஒரு நேர்காணல், நம்மளுடைய கலைஞர் டிவி சேனல் மூலியமாக ஒரு நேர்காணல், புதிய தலைமுறை புதியுகம் சேனலில் சிகரம் தொடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நேர்காணல், இதற்கும் மேலே ஐபிசி தமிழ் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் ஒரு நேர்காணல், இதற்கும் மேலே கௌரவ வழிகாட்டு இங்கேயும் நேர்காணல். லைஃப் எப்படி மாறிட்டுன்னு பாருங்க. அவர்களுக்கு ஆதரவு இதுதான் நான் உங்களே பார்க்கலாமா இருக்கா? ஹலோ, உலகிற்கு வாழ்க. இது எப்போ எடுத்து போனோம்னா 1900 அங்கே இருக்கிறவர் இங்கே நின்றுருக்காரு. 30 வருஷம் கழிச்சு யாருக்கு வயசாகிடுச்சுன்னு பாருங்க. அப்போ இந்த பிஸ்னஸ்ஸு பணம் மட்டும் கொடுக்கல, கார் மட்டும் கொடுக்கல, வெளிநாட்டு சுற்றுலா மட்டும் கொடுக்கல, முழுமையான ஆரோக்கியமும் கொடுக்குது. எனக்கு மாத்திரம் இல்லை, இது லட்சக்கணக்கான பேர் நம்ம முன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இது இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா இல்லை நிமிஷம் போயிடலாம்? 5 நிமிஷம் பேசலாமா? இதெல்லாம் காரணம் வெஸ்டீஜ் தான் காரணம். வெஸ்டீஜ் எல்லாத்துக்கும் தான். பட் அது ஒரு முடிவு எடுக்கிறதுல வெஸ்டீஜ் நான் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்கள் கை தட்டுறீங்க, என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறது. நான் முடிவு எடுக்கணும்ல. நான் எப்போ முடிவு எடுத்தேன்? வேலை இல்லாமல் எங்கேயாவது வாழ்ந்துட்டு போகலா. டிஹெச்சியில் 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்க போகுது. ஏன்? நான் சும்மா கேட்குறேன். கேட்குற கேள்வி பதில் சொல்லலாமா? சொல்லலாமா? வெளியே 10,000 சம்பாதிக்கிறது கடினமான விஷயமா கொஞ்சம் சுலபமான விஷயம்? நான் எல்லாரையும் கேட்குறேன். ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து போனோம்னா சொல்லுவாங்க, யாருக்காவது ஏதாவது போவாங்க. நான் 25 லட்சம் ரூபா சொல்லியிருக்கேன். என்ன இருக்கீங்க? சும்மா வாய்ப்பு மைப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. வெளியே வாழ கஷ்டப்பட்டு திண்டாடி தெருவில் இருந்துருக்குதான். அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை? ஏன்னா 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது என்னை தேடி வந்த நண்பர் டெல்லியிலேருந்து வந்தான். அவர் வந்தோடனே வாங்க உட்காந்து நான் கேட்கல. 3 முறை தட்டி கழிச்சார். 4வது முறை நான் வரணும், நீ கேட்டால் கேட்காட்டி போடான்னு சொல்லி வந்து ஊதினான். அவருக்கு முழுக கேட்கும்போது அவனுடைய வருமானத்தை எப்படி காமிச்சான்? நான் எப்படி காமிச்சோம்? அவன் காமிச்சான். பிப்ரவரி 2008 இந்த வியாபாரத்தில் இணைந்திருந்தாரு. அந்த மாதம் அவருடைய வருமானம் 55,000 ரூபாய். ஒரு 18 மாதங்கள் கழித்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த 18வது மாதம் ஆகஸ்ட் மாதம் 2009 அவருடைய வருமானம் 4 லட்சம் ரூபாய். உங்களை மாதிரியே கை தட்டிட்டு பரவாயில்லையே, நல்லா இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. நான் பிஹெச்எல்ல வேலை பார்க்குறேன்னா நான் என்ன பண்ணியிருந்தா பிஹெச்எல்ல வேலை பார்ப்பேன். என்னங்க படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? எஸ்எல்சியா? பிஹெச்எல்ல டிகிரி வெறும் பிஏ படிச்சா கொடுத்துருவாங்களா? அதுக்கு முன்னாடி பிஇ படிச்சிருக்கணும் இல்லையா? ஆமாம் இல்லையா? நான் ஏன் பிஇ படிச்சிருக்கேன்? யோசிங்க. அது எப்படி தெரியும்? பார்த்தேன், படித்தேன். அப்படி தானே? இல்லை, நான் பிறக்கும் போதே
பிறந்தான். அப்போ அதை வச்சு தானே படித்தேன். 34 வருஷம் சர்வீஸ் போட்டு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஒரு மனுஷன் இங்கே வந்து 55,000 18வது மாதம் 4 லட்சம் வாங்கிக்கிறான். இல்லை ஒரு நானும் வரணும் கேட்கறது வேண்டாம். நான் முதல்ல இது என்னன்னு கேட்கணும்ல. உங்களுக்குள்ள வந்துதான் பாருங்க அந்த கேள்வி. எனக்குள்ள அது வந்து என்னடா சும்மா கதை ஓட்டிட்டு இருக்கியா அப்படின்னு அவனை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஷேட்லாம் காமிக்கல. ஒரு எக்ஸல் ஷீட்டை காமிச்சான். முதல் மாதம் பிப்ரவரி 2008 என்ன, மார்ச் 2008 என்ன, இப்படி ஒவ்வொரு மாதமும் எக்ஸல் ஷீட்டை காமிச்சான். எப்படி இப்படி வரும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் திருப்பி என்ன கேட்டான், ஏன்னா நீ பார்க்குறவங்கலாம் குழந்தையா இருக்கட்டும் வயசானவர்களாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இருக்காங்களா கேட்டான். பதில் என்ன? இல்லை. இந்த பதிலும் உங்களுக்கு சரியா தெரியாது. ஏன்னா அவன் மணிக்கு வச்சுட்டாங்க. அதனால 4 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு 3 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டானா ஆள் வந்துட்டானா ஆள் வரலையா என்ன ஆச்சு போச்சு உனக்கு எதா வந்ததா மலிக்கிருக்கான். ஆரோக்கியமா இல்லை ஆரோக்கியமா இல்லை. இப்போ எனக்கு ஒரு ரத்த கொதிப்பு, நான் டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் என்ன பண்ணுவார்? மருந்தளி தருவார். ரத்த கொதிப்பு போயிடுமா? உனக்கு இழுத்து வீசி டாக்டர்கிட்ட போகிறேன், மருந்தளி தராரு, போயிடுமா? இப்படியா தெரியுமா உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு? டாக்டர் போய் மருந்தளி எடுத்து ஆரோக்கியம் ஆகிட்டு சர்க்கரை வியாதி போயிடுமா? எனக்கு முட்டு வலி போயிடுமா? காய்ச்சலும் போடுறதோட வெளுத்து போகாது. யோசிச்சிங்கன்னு பாருங்க. நான் சொல்றது தெரியுதான் முடிக்கிட்டானுங்கன்னு. ஆனால் அவன் சொன்னான், இதுக்கு முன்னாடி வந்து இது இருக்கிறவங்க சொல்லிப்பாங்க நிறைய ஆரோக்கிய பொருட்கள் சொன்னாங்களா, நூற்றுக்கணக்கான ஆரோக்கிய பொருட்கள். அப்போ 10 பொருளாக இருந்துச்சு. 10-15 பொருளை வச்சு இன்னைக்கு பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அவன் என்ன அர்த்தம்? மாத்திரம் நமக்கு தேவையில்லை. எவ்வளவு செலவு அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 6-7 ரூபாய் டீ சாப்பிட்ற செலவு, அதிகபட்சமாக ஒரு ஜூஸ் சாப்பிட்டா 50-75 ரூபா. அவ்வளோதான் பரிபூர்ண குணமாக. அப்போ சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? அந்த நிறுவனம் மற்ற பொருள் மாதிரி கடையில் வச்சுருக்கலாம். ஜோதிகா, பூதிகா, ஐஸ்வர்யா ராய், அந்த ராய், இந்த ராய், லொட்ட ராய், அவங்களாம் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் போட்டு ஒரு மியூசிக் போட்டு சன் டிவி, ஜெயா டிவி, லொட்ட டிவி, அந்த டிவியில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதற்கு பதில் இந்த நிறுவனம் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. உங்களை சேர்ந்த நண்பர்கள், உங்களை சேர்ந்த உறவினர்கள், உங்களை சேர்ந்த தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லுங்கள். அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவங்களும் சொல்லட்டும். அப்போ விளம்பரத்தின் மூலியமா என்ன நான் செலவு பண்ணியிருக்கணும் அதை உங்களுக்கு தர சொல்லி கொடுக்குறாங்க. அதை தான் நான் 4 லட்சம் சம்பாதிச்சேன். இந்த பதில் ஏன் வந்தது? நான் என்னடான்னு கேட்டதுனால நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுந்தரலாம் இல்லையா? அவசரம் நம்பி புருஷனை இருக்கிறது கவர்மெண்ட் ஜாப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி யார் தெரியும்? அப்போ கேட்டேன், என்னடா பண்ணாங்க மற்ற கேள்வி. அப்போ அவன் என்ன சொன்னான், நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், டெல்லியில் கொஞ்சம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ திருப்பி கேட்டாங்க, ஆனால் டெல்லியில் இருக்க நான் பற்றாக்குறையா, நான் இதுக்கா டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்ச கூட பேசுகிறேன். சரி, நான் அவன் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ இல்லாமல் உன் நண்பர்களையோ உறவினர்களையோ தெரிந்தவர்களையும் பேசப்படலாம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய நண்பரோ என்னுடைய தெரிந்தவரோ என்னுடைய உறவினரோ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவரும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நான் வேலையை விடணுமா? அப்போ புருஷனும் கை விட வேண்டாம். புருஷன் சேஃப். நமக்கு பேர் என்ன? முதலா காதா வீஸ் இல்லைமா? நான் இப்படி காமிக்கிறேன்.
வாய். இது எதுக்கு இது? சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆனால் பேசுறது. சாப்பிட்றது கொஞ்சம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறதாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? வயசுக்கு சைலண்டாக இருக்கீங்களா? சைலண்டாக இருக்கீங்க. யோசிங்க. பேச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆயா இந்த பேச்சை ரசிச்சு பேச்சா மாட்டோம். சில பேர் கேட்பான், சில பேர் கிண்டல் அடிப்பான், சில பேர் துப்புவான். ஏதாவது இழப்பதாங்க. ஒரு மனுஷன் 18 மாதம் 4 லட்சம் சம்பாதிச்சிருக்கான். அது எனக்கு வரது வாய்ப்பு இருக்கா இல்லையா? வரல, என்ன இழப்பது? இவ்வளவு தாங்க முடிவு. இந்த முடிவுக்கு தான் இந்த வாழ்க்கை. இந்த யோசனை பண்ணீங்களா? பாருங்க, அவர் எப்படி வாழ்க்கை மாறும் நினைக்கிறீங்க? பேசிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்கக்கூடிய கடைசி 3 விஷயங்கள் இதற்கு சரியான பதிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் மாறலாம். 100%. இதுக்கு கேட்டு அப்படியே கருத்து அப்படியே போயிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறது ப்ளஸ் மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு சொன்னாங்க. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா? எத்தனை மணி வாங்க? மணி 12. இப்போ போன இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு சைடு யாராவது இருந்தாங்க. எதுக்கு அந்த டைத்தை வேஸ்ட் பண்ணுங்க? எதுக்காக வந்தீங்க? யாரோ ஒரு நண்பனோ உறவினோ தெரிஞ்சவனோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் இருக்குன்னு சொன்னால் இது நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போகிறது பண்ணுவீங்க. அப்படி இந்த வந்து இந்த நேரத்தை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாக்கா காரணம் அதுதான். கரெக்டாக? அப்போ அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இல்லை. அக்ரீடா இல்லையா? 100% அக்ரீ. கரெக்டானா? இப்போ வெஸ்டீஜ் மறந்தன் அதுக்கு வெஸ்டீஜ். நான் கேட்குற 3 கேள்வி உங்களுக்கு வெஸ்டீஜ் இல்லை. நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்ன? இஃப் நாட் வெஸ்டீஜ் வாட்? முதல் கேள்விக்கு என்ன படிக்கலாம்? என்ன ஒன்று முதலீடு போட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்? அதில் என்ன திறமையை கற்றுக்கலாம்? என்ன பண்ணலாம்? எதில் நமக்கு உத்தரவாதம் கிடைக்கும்? எதில் நிச்சயமாக நான் உத்தரவாதமும் இருக்கோ இல்லையோ நிச்சயமாக எனக்கு நஷ்டம் இல்லை. எது? இஃப் நாட் வெஸ்டீஜ் வாட்? கொஸ்டின் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, புதிதாக இருந்தாலும் சரி, இதை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு வெஸ்டீஜ் இல்லாமல் வேறு எதுவும் மாற்ற போகுது. அப்படி இதுதான் மாற்றுனா அதுக்கு என்ன கொடுக்குறீங்க? முழு மூச்சா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி மாறும்? இந்த கேள்விக்கு தயவுசெய்து இஃப் நாட் வெஸ்டீஜ் வாட்? அடுத்தது சக்சஸ் உங்களுக்கு முக்கியமா அல்லது உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க மனைவி, உங்க கணவருக்கு முக்கியமா? யாருக்கு முக்கியம்? சக்சஸ் எனக்கு முக்கியமா வேற யாருக்கு முக்கியமா? எனக்கா வேற இருக்கா? எனக்கு நான் சக்சஸ் தான் உங்களுக்கு சக்சஸ். நான் ஒரு ஓட்டாடியாக என்ன பண்ண முடியும்? சக்சஸ் யாருக்கு? எனக்கு தானே வேணும். அப்போ முதல் கேள்விக்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? இஃப் நாட் வெஸ்டீஜ் வாட்? மூணாவது கேள்வி இஃப் நாட் நவ் வென்? இப்போ இல்லாட்டி நாளைக்கு பண்ணிக்கலாமா? இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? இன்னும் 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாமா? அப்போ சொன்ன மாதிரி இந்த போன 2 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டு 5 செகண்ட் வீண் பண்ணிக்கலாம். கேள்விக்கு சரியான ஆன்சர் எடுத்துட்டீங்களா?
ஸ்டேஜ். நீ சேவாமன்னு சொல்ல நான் யாரும் இல்லை. இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து எங்கிட்ட அந்த துடிப்பு, எங்கிட்ட அந்த அழுத்தம், எங்கிட்ட அந்த விடா முயற்சி எல்லாம் உங்களுக்கு வரலாம். இல்லாட்டி இது ஏனோ தானோ விட்டு பார்ப்போம், வந்ததுன்னா மழை போச்சுன்னா அது ஒன்றும் வராது. எதை செஞ்சாலும் அழுத்தம் திருத்தமாக ஃபோக்கஸ்டாக பண்ணால் தான் அது சக்ஸஸ். எதுவாக நீங்கள் சமைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது நீங்கள் அழுத்தம் திருத்தமாக செஞ்சீங்கன்னா அது ரிசல்ட் கிடைக்கும். அந்த 3 கேள்விக்கு ஒரு ஆன்சர் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா கரங்களை நல்லா வச்சுக்கிட்டு உங்களை தயாராக